இது வரைக்கும் 100, 200 கணக்கான கிளைண்ட்ஸை எல்லாரையும் நான் டீல் பண்ணியிருக்கேன். மாதம் 20 லேக்ஸ் சம்பாதிக்கிறவங்க, இல்லை சுத்தமாக சம்பாதிக்காதவங்க, அத்லெட்டு எல்லாருமே ஒரு 3 காமனான பிலீஃப் இருக்குது எல்லாருக்குமே. அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் இந்த விஷன் போர்டு, ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்கு, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு 3 பிலீஃப். ஸோ இது அவங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் இருக்கும். அதுதான் நான் எப்படி ஃப்ரீயாக என்னென்னு பாயிண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிலீஃபு ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான பிலீஃபு. இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது இல்லை ப்ரோ அதெல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை, நீங்கள் சொல்கிறது தப்புன்னு என்ன நீங்களே பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் பி ஸோ ஓப்பன் மைண்டட் அண்ட் ஜஸ்ட் லிசன் டு திஸ். ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சின்ன வயசில் எத்தனை தடவை இந்த டைலாக் உங்கள் காதில் அவங்க போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்குற படத்துலேருந்து, உங்கள் சொந்தக்காரங்கலேருந்து, உங்கள் அம்மா அப்பாலேருந்து, உங்களோட சிப்ளிங்கில் இருந்துட்டு கஷ்டப்படு 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 கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த விஷயம் கிடைக்கும், ஈஸியாக உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காது. இதால் என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயத்து கூட வேணும்னே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அதை அடைவீங்களே. சப்போஸ் ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. அது எப்படி எனக்கு ஈஸியாக கிடைக்கும், நான் ஈஸியாக கிடைக்கிறதெல்லாம் ஒரு டிசர்வான ஆள் கிடையாது, நான் மாடு மாரி உழைச்சி என்ன நானே அழித்து அப்போ தான் அந்த விஷயம் கிடைக்கணும், அப்போ தான் கரெக்டுன்ற மாதிரி இருப்பீங்க. ஏன்? பிகாஸ் அந்த ஒரு பிலீஃப்னால, நம்பிக்கைனால. பிலீஃப்ன்றது ஜஸ்ட்டு ஒரு ரிப்பீட்டட் தாட், ஒரு ரிப்பீட்டட் எமோஷன். பிலீஃப்ன்றது ஒரு வட்டம் மாரி. நீங்கள் பிலீஃப் வச்சிடல, பிலீஃப் தான் உங்களை வச்சுன்னு இருக்குது. எறும்பை வச்சுட்டு ஒரு மார்க்கரை சுற்றி போட்டிங்கன்னு வைங்களேன், அது சின்ன ஒரு மார்க்கர் தான், அதை விட்டு வெளியே போகலாம். பட் அந்த எறும்பு அது உள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பிலீஃப், அதுக்குள்ளே தான் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. வெளியே போகலாம், பட் வெளியும் போகவும் முடியாது. என்னோடய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். நான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. நான் 1000 கணக்கில் எனக்கு பே பண்ணாங்க. நான் எல்லாம் பண்ணி கொடுத்தா சிறப்பாக முடிஞ்சு போயிடுச்சு. பட் எனக்கு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் ஆகிடுச்சு அந்த மணி ரிசீவ் பண்ணப்போ. எனக்கு அந்த மணி என் கையில் வச்சுருக்க எனக்கே பிடிக்கல. அதுக்கப்புறம் மணி மேக் பண்ணுறதுக்கும் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த மணியை மேக் பண்ணுறதுக்கு தான் எங்கள் அப்பா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடையில் நடையாக நடந்து நிறைய பேர்கிட்ட பேச்சு வாங்கி அது பண்ணி இது பண்ணி கடையிலேருந்து பொருள் வாங்கி ஏகப்பட்ட தலைகீழாக தண்ணியே குடிக்கணும். அந்த அளவுக்கு அந்த காசை சம்பாதிக்க இவ்வளோ பண்ணினான். பட் நான் உக்காந்தேன், 4 வரி எழுதினேன், ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன், அப்லோட் பண்ணேன், அந்த காசு எனக்கு வருது. 1/2 மணி நேரம் வேலை கூட கிடையாது. விச் மீன்ஸ் ஈஸியாக கிடச்சிச்சு. என்னோடய பிலீஃப் என்னென்னா, இதெல்லாம் பார்த்து அதாவது கஷ்டம்தான், கஷ்டப்பட்டால் தான் இது எல்லாமே கிடைக்குன்னு நினச்சேன். இப்போ என்ன இப்படி பண்ணி ஒன்று எனக்கு கிடைக்குது, இது எப்படி லைக் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஐயோ ஒரு மாதிரி கில்ட்டாக அப்படியே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே எல்லா விஷயத்தையும் நானே கஷ்டப்பட்டு பண்ணுவேன். ஈஸியாக பண்ணலாம், ஆனால் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கின்ற பேரில் வேணும்னே போட்டு சொதப்புவேன், செல்ஃப் டவுட் ஆக்குவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன். ஈஸியாக இருக்கிற விஷயத்தை வேணும்னே கஷ்டமாக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், அப்போ வேணால் அந்த காசை ரிசீவ் பண்ணிக்கலாம்னு பண்ணுவேன். இதையே நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பட் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம். ஏன்னா பிலீஃப்ன்றது உங்கள் பேக் ஆஃப் த மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் அந்த பிலீஃப் இருந்தது ஒரு நியாயமான விஷயந்தான். நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ காசு கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் மோர் இன் ஆர்டர் டு கெட் மோர். பட் அந்த பிலீஃபை இங்கே வந்து தயவுசெய்து கொண்டு திணிக்காதீங்க. நம்ம உலகம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகி ரொம்ப நாளாக ஆச்சு. ஸ்மார்ட் ஒர்க்னு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வர அந்த விஷயத்தை, ஒரு ஸ்ட்ரகிளிங்கிற விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணிக்கினே இருப்பாங்க. நீ எப்போ அந்த ஒருத்தவங்க ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறான்னா அதுக்கு அவன் சஃபரிங் பட்டு தான் அந்த கோலை அச்சீவ் பண்ணியிருப்பான்றத மூவி அப்படியே காமிச்சிருக்கும். இந்த ஸ்ட்ரகிளில் ஒரு ப்ரைடு இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா. அந்த கஷ்டப்படுறதுல எல்லாருக்குமே ஒரு பெருமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கலெக்டிவ் பிலீஃபாகவே பாருங்களேன். ஈவந்தோ அந்த ஒரு பிலீஃபை நீங்கள் தாண்டி வரலாம்னு நினச்சாலும் உங்கள் சுற்றி இருக்கவங்க அந்த பிலீஃபில் உங்களை இருக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் கலெக்டிவ் பிலீஃப்னு பேர். எல்லாருமே ஒரே நம்பிக்கையோடு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா தென் அந்த கும்பலை விட்டே நீங்கள் பிரிஞ்சு போகிறதா அர்த்தம். எவல்யூஷன் படி நம்ம தனியாக வாழ்கிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஆள் கிடையாது. நம்மளால் தனியாக எதுவும் சர்வை பண்ண முடியாது. நம்ம எப்போவுமே குரூப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அதால் தான் யாராவது ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணால் கூட ஏதோ ஒரு ஈட்டி நெஞ்சில் பாஞ்ச மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் ரியலாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா குரூப்பை விட்டு உங்களால் பிரிஞ்சு போய் சேஃபாக தனியாக சர்வை பண்ணி வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு இப்போது ஈஸியாக ஒரு மணி சம்பாரிச்சிருக்கீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறேன், எப்பட்றா இதெல்லாம் பண்ணியா, ஈஸியாக பண்ணியா கேட்டேன். ஈஸியாக பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல்லஸ் ஆகிட்டான். மட்டும் ஈஸியாக பண்ணிட்டேன், இதுனா ஈஸி. ஸோ ஈஸியாக கிடச்சாலே நீங்கள் வேணும்னே நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா. இப்போது
என்னையே யாராவது வந்துட்டு நீ ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்து சொன்னால் கூட ஈஸிலாம் இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா. ஈவன் இன்னும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்களேன், இந்த பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அந்த டாப்பில் இருக்கிற எலிட் பீப்புள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஹை பேயிங் ஆக்டர்ஸ், அவங்க அப்பா வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹை பேயிங் ஆக்டர்ஸாக இருப்பார். ஸோ அதனால தான் இவங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நடந்திருக்கும். பட் அவரை நீங்கள் இன்டர்வியூ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த இந்த கலெக்டிவ் பிலீஃபில் இருக்காங்க பாருங்க, அவங்கள கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே தான் பேசுவாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா, அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வறுமைங்க, சாப்பாடு கூட வழி இல்லை. எங்கள் அப்பா அம்மாலாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். ஸோ ஈஸியாக வந்து தான் பட் சொல்ல மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டேன். ஸோ எவ்ரிபடி அந்த பிலீஃப்லேயே ஆமாம் கஷ்டப்பட்டதான் வர முடியும், கஷ்டப்பட்டேன். ஸோ இவங்க சொல்லுவாங்க, இவங்க அப்படியே ஆமாம் அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் யூ டு வின் ஈஸிலி. நான் இப்போவே சொல்கிறேன், அந்த பிலீஃபை எல்லாத்தையும் நீங்கள் கழட்டி குப்பையில் போடுங்க. ஏன்னா அந்த ஒரு பிலீஃப் இருக்கிற வரைக்கும் ஈஸியான விஷயம் கூட நீங்கள் வேணும்னே ஹார்டாக தான் செய்வீங்க. ஜஸ்ட் பிகாஸ் அந்த பிலீஃப் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தூக்கி குப்பையில் போட்டு நான் சொல்கிற பிலீஃப் உங்கள் மண்ணில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னென்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி ஃபார் மீ. எல்லா விஷயமும் எனக்கு ஈஸியாக கிடைக்கும், எல்லா விஷயமும் என்னால் ஈஸியாக பண்ண முடியும். ஈஸி எனக்கு ஈஸியாக மணி கிடைக்கும், என்னால் ஈஸியாக அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியும், எனக்கு ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப் அமையும், என்னால் ஈஸியாக புக்கை படிக்க முடியும், என்னால் ஈஸியாக ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். பட் அதுக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டமே இல்லைன்னு அப்படின்னு நான் சொல்லலை. பெயின் இருக்குது தான், பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஐ திங்க் புத்தராக யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கையில் ஒரு கோடு போட்டு கிழிச்சிங்கன்னா அது பெயின் தான், பட் அது மேலே மிளகா பொடி போட்டு தேய்ச்சிங்கன்னு வைங்களேன், அது சஃபரிங். நீங்கள் டெவலப்டான கண்ட்ரீஸில் இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் டெவலப்டான இந்தியா மாரி கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா உங்களை 90% ஆஃப் சஃபரிங் மென்டல் சஃபரிங்காக மட்டும்தான் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, ப்ரோ புக்கு படிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். இப்படி உட்கார போகிறீங்க, இப்படி ஒரு புக் எடுத்து படிக்க போகிறீங்க, இது கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. நான் சொல்கிறல, இது பெயின் கிடையாது, இது வந்து சஃபரிங். நீங்களாக அது கஷ்டம்னு முடிவு பண்ணி அந்த கஷ்டத்தில் நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன், எவ்ரிதிங் இஸ் ஸோ ஈஸி. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்துட்டு ஒரு வெட்டான ஒரு சாயில் மாரி. ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு விதையை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் விஷ செடி போடலாம், இல்லை ஒரு மாங்காய் கோட்டையை போடலாம், பட் எந்த செடி போடுறீங்கன்னு அந்த சாயில் கண்டுக்காது. நீங்கள் போடுற விதைக்கு ஏற்ற மாரி முளைச்சிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் ஹார்டுன்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட். அப்புறம் ரெண்டாவது பிலீஃபு, இந்த பிலீஃபில் குணா சஃபர் பண்ண அளவுக்கு வேறு எவனுமே இந்த உலகத்தில் சஃபர் பண்ணியிருக்கவே மாட்டான். விச் இஸ் யூ ஹாவ் டு பி அ குட் பர்சன், யூ ஹாவ் டு பி அ நைஸ் பர்சன். அதுக்கான டெஃபினேஷன் முதல்ல நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளை சொசைட்டி பொறுத்த வரைக்கும் குட் பர்சனாக யாருன்னா, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், பெரியவங்களை ஏற்று பேசக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீ அதை அப்படியே ஏற்றுக்கணும், அடம் பிடிக்கக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாது. இதெல்லாம் தான் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு குட் பர்சன், ஒரு குட் சிட்டிசன். பட் இதேமாரி நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன், 100% ஷோர் நீங்கள் யார் இழக்கிறீங்களோ இல்லையோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை இழந்துருவீங்க. பிகாஸ் நான் என்ன இழந்துட்டேன், மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இழக்காமல் இருக்கணும்னா இந்த பிலீஃபை மட்டும் தயவுசெய்து உங்கள் மைண்டிலேருந்தே எடுத்துருங்க. இந்த பிலீஃபை சின்ன வயசுலேருந்தே உங்கள் மைண்டில் இன்ஸ்டில் பண்ணிக்கினே இருப்பாங்க. எது ஒரு குழந்தை வந்து அடம் பிடிக்குதோ, இல்லை நீங்கள் ஸ்கூலில் கூட பாருங்களேன், எந்த ஒரு பையன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலே டீச்சர் பிடிக்காது. எந்த ஒரு பையன் டீச்சர் சொல்கிற ஃபார்முலாலே போட்டு டீச்சர் சொல்கிற மாதிரியே பண்ணுறானோ அவன் மட்டும்தான் குட் பாய், அவனுக்கு மட்டும்தான் சாக்லேட் கிடைக்கும், அவனை மட்டும்தான் சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம சொசைட்டி அக்செப்ட் பண்ணுறதுக்காகவே அந்த கலெக்டிவ் பிலீஃபே நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டுனே இருப்போம். அதை விட்டு தனியாக பிரிஞ்சு போனால் இட்ஸ் ஸோ டேஞ்சர் ஃபார் அஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை உங்களுக்கு கிடைக்கணும்னா சில பீப்புளுக்கு அது பிடிக்காது. தட்ஸ் அ ரியாலிட்டி, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பீப்புள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆக மாட்டாங்க, சில பீப்புள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக பேச மாட்டாங்க, அவங்கள நீங்கள் அப்ரப்டாக கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சுற்றி திரும்பினாலே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இப்போது நான் தனி மரமாக உட்காந்துருக்க பாருங்கள் உங்கள் முன்னாடி, இப்போ நான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா 24 ஹவர்ஸும் நான் அந்த ஒரு செவுரு, புக்கு, காஃபி, பேனா, பென்சில், இது மட்டும்தான் இருக்குமே, வேறு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க தான் இன்னுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா 100% ஷோர் நீங்கள் ஒரு துளி கூட மாறவே இல்லை. உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கன்றது ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க கூட சேர்றதே உங்களுக்கு பிடிக்காது, லைக் பேசுகிறதுக்குமே எதுவுமே இருக்காது.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட பழைய வேர்ஷனை தான் லவ் பண்ணுவாங்க. புது வேர்ஷனாக நீங்கள் மாறுறீங்கல்ல, அதை அவங்க லவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகலை. அண்ட் இந்த புது வேர்ஷனுக்கு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் புது பர்சனாக மாறிட்டீங்க, பட் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு வேணுன்னா எப்படி அது மேட்ச் ஆகும்? லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இங்கே போனீங்கன்னா இவங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணவே மாட்டீங்க. பி எ பேட் காய், பட் டோன்ட் பி எ நைஸ் பர்சன். உடனே நைஸ் பர்சனாக வந்துட்டு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை நீங்கள் காலால் தூக்கி அடிங்க, அவன்கிட்ட ரூடாக பேசுங்க, கமெண்ட்டை. அது கிடையாது. நான் சொன்ன டெஃபினேஷன் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அண்ட் மூணாவது விஷயம், ஏர்னிங் மோர் மணி. இந்த பிலீஃபில் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும்போது தான் போட்டு தொலைச்சிருவாங்க. அதை உட்காந்து இப்போ நம்ம நோண்டி எடுத்து தூக்கி வெளியே போட்டு இன்னொன்று உட்காந்து மாட்டின்னு இருக்கணும். நீங்கள் சின்ன வயசில் அந்த ரஜினி படம் பார்த்தீங்கன்னாலே எப்போதும் எல்லா படத்துலையும் ரஜினி வந்துட்டு ஒரு பால்காரராக இருப்பார், பட் நல்லவராக இருப்பார், பட் பணக்காரனாக இருக்கிறவங்க கெட்டவனாக இருப்பான். ஸோ மோர் மணினாலே வி ஃபீல் மோர் கில்ட். மணி இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் அன் அபவுட் அன் எனர்ஜி. ஒரு பிகர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்களேன். ரியாலிட்டியில் மணின்றது ஜஸ்ட் ஒரு பேப்பர். பட் அந்த பேப்பருக்கு வேல்யூ கொடுத்தது யார்? நம்ம கலெக்டிவாக நம்ம நம்பினனால. ஓகே, இந்த பேப்பருக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது பிகாஸ் கவர்னர் சைன் போட்டுக்காரு. நம்மளாக ஒரு இல்யூஷனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் மணியை வேணாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. மணி இஸ் வெரி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். வி ஹாவ் டு ஏர்ன் மோர் மணி அண்ட் வி டோன்ட் ஹாவ் டு ஃபீல் கில்ட்டி அபவுட் தட். நிறைய பேர் இன்னொரு விஷயம் வருவாங்க, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனாக இருந்தால் நீங்கள் மணிக்கு ஆசைப்படக்கூடாது. யார் தான் அதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல. அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிலீஃப் தான். நீங்கள் ஒரு சாமியாராக போனீங்கனாலும், ஒரு ஸ்பிரிச்சுவலாக போனீங்கனாலும், ஒரு நல்லவனாக இருந்தாலும் நீங்கள் மணி யார் சொல்கிறது இதெல்லாம்? மணிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நல்லவனுக்கும் மணிக்கும் என்ன சம்மந்தம்? கெட்டவனுக்கு எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு பிலீஃப் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொல்கிறேனே, கலெக்டிவாக ஒரு பிலீஃப் எல்லாருமே வச்சுனே இருப்பாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் போயிட்டீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. எப்போதுமே உங்கள் பிலீஃப் ஆராய்ச்சிக்கிட்டே இருங்க. என்ன பிலீஃப் நீங்கள் மைண்டில் போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. பிகாஸ் என்ன பிலீஃப் நீங்கள் போடுறீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் பாரபட்சமே பார்க்காது. அதை அச்சீவ் பண்ணுறது தான் அதோட வேலையே. அதனால தான் ப்ரூஸ்லி கூட சொல்லியிருப்பார், ஜோக்கு கூட உங்கள் பாடிக்கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லாதீங்க. பிகாஸ் த பாடி டசன்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாடி ஜஸ்ட் மீன்ஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், த ஆட்டோமேட்டிக் மைண்ட். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையா, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏற்றி சத்தியஸ் ஹூ கேர்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மணி மேக் பண்ணால் சந்தோஷமாக இருக்கேன்னா இட்ஸ் மை ஐடியா. இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கையில் உள்ள ஒரு ஆளாக இருந்தீங்க வைங்களேன், அண்ட் நீங்கள் ஒரு டிசைர் ஆசைப்படுறீங்க, ஐ ஹாவ் டு earn 20 lakh a month. பட் அது செல்ஃப் டவுட் பாருங்கன்னா தென் நீங்கள் அந்த கடவுளே டவுட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுக்கு தான் அந்த கடவுளே இருக்கார். கடவுள் வந்துட்டு ஒரு பட்ஜெட் இல்லை. ஓகே, குணாக்கு நம்ம 10 lakh தான் தரணும், அதுதான் குணாக்கு பட்ஜெட். காட் இஸ் இன்ஃபினிட், த யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபினிட். உங்கள் மைண்டில் ஒரு கோல் வச்சுருப்பீங்களே, இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை மைண்டில் வைங்க. அதை விட ஒரு 10x இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் ஆகுது தான். தென் அந்த ஐடியாவை யார் உங்கள் மைண்டில் போட்டது? இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறது ஒரு கெட்ட விஷயம், ஒரு தப்பான விஷயம், உன்னால் முடியாது, யார் அது போட்டது உங்களுக்கு? பிகாஸ் குழந்தையில் உங்களுக்கு அந்த ஐடியா மைண்டில் இல்லவே இல்லை. அதேமாதிரி இந்த யூனிவர்ஸும் ஒரு பட்ஜெட்டில் இல்லை இவ்வளோ தான் கொடுக்கணுன்ட்டு. ஸோ எல்லோரும் சொல்கிற பிலீஃப் எடுத்து மண்டையில் போடாதீங்க. நான் சொல்கிற பிலீஃப்குள்ளே வாங்க, என்னோட உலகத்துக்குள்ளே வாங்க. ஏர்னிங் மணி இஸ் குட், ஏர்னிங் மோர் மணி இஸ் குட், மணி இஸ் குட், மணி இஸ் பீஸ். ஒருத்தர் கேட்டார் இந்த கிளைண்ட், அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ப்ரோ நீங்கள் தானே சொன்னீங்க மணி அதிகமாக மேக் பண்ணக்கூடாது. நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் என்னோட போன வீடியோஸ்லாம், மணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணுங்கள், பட் அந்த மணியை வச்சு உங்கள் ஒர்த்தை கால்குலேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் மணி கூட அட்டாச் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதுக்கும் மணி அதிகமாக ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமே கிடையாது. யூ ஹேவ் டு ஏர்ன் மோர் பட் டோன்ட் கெட் அட்டாச் டு வித். தட்ஸ் அ ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் திங். இந்த ஒரு 3 பிலீஃபை தான் நீங்கள் ப்ளக் பண்ணி தூக்கி குப்பையில் போடணும். தென் த நெக்ஸ்ட் $1 million கொஸ்டின், எப்படி ப்ரோ அதை ப்ளக் பண்ணிடலாம் தூக்கி போடுறது? வெரி வெரி சிம்பிள். இந்த பிலீஃப்லாம் எப்போ உங்கள் மைண்டில் போட்டாங்க? வென் யூ ஆர் இன் ஆல்ஃபா ஸ்டேட், இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை நீங்கள் நம்பியிருப்பீங்க, அவ்வளவுதான். இப்போ we are going to use the power of imagination and visualization. எப்படி ஒரு ரிப்பீட்டட் தாட்ஸ், ஒரு ரிப்பீட்டட் எமோஷன் ஒரு பிலீஃபாக மாற்றுதோ, அதேமாரி ஒரு பாசிட்டிவ் ரிப்பீட்டட் தாட்ஸ், பாசிட்டிவ் ரிப்பீட் எமோஷன்ஸ் கோயிங் டு மேக் எ நியூ பிலீஃப். நான் அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பிலீஃப் தான். இட்ஸ் வெரி சிம்பிள். இது கஷ்டமே கிடையாது. பட் இது கஷ்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. என்னோடய ப்ரோக்ராம் வரவங்களுக்கு கூட இது ஈஸி தான், பட் அவங்க இது கஷ்டப்பட்டால் தானே இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே வேணுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் படாதீங்க, அவங்களையும் தான் படாதீங்க, யாருமே படாதீங்க. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நம்ம என்னென்னா
நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் கரெக்ட்னு நினச்சின்னு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைஃப்பில் சின்ன வயசில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி அன்லக்கியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நான் ஒரு அன்லக்கி, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தனால ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணினே இருப்பீங்க. அந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துனே இருப்பீங்க. ரிப்பீட்டட் தாட்ஸ் அந்த blah எல்லாமே. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, கவலைப்படுறது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை எடுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள், இமேஜினேஷன் பண்ணுங்கள், உங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போங்க. என்ன பிலீஃப், என்ன எமோஷன், என்ன வேணுமோ ஜஸ்ட் புட் இட் கைண்ட்லி, சாஃப்ட்லி. ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். பிகாஸ் தட்ஸ் வாட் வி டூ. என்னோடய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டெய்லி வி ஹேவ் அன் விஷுவலைசேஷன் மீட்டிங். நாங்கள் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. வி பிளான்ட் அன் பிலீஃப் இன் யோர் மைண்ட். அந்த பிலீஃபே மரமாகி அந்த பிலீஃபே உங்களை போக வேண்டிய இடத்துக்கு புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். என்னோடய ப்ரோக்ராம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. February 10 ஓப்பன் ஆகுது, பட் கொஞ்சம் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. எல்லோரும் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் ஃபார்ம் இருக்குது, இல்லை என்னோடய பயோவில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நீங்கள் என்னை பார்த்தீங்கனாலே எல்லா இடத்துலையும் இருக்கும். தொடுங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் பார்த்துட்டு நான் உங்களை உள்ளே ஜாயின் பண்ணி ப்ரோக்ராமில் இருந்துட்டு நம்ம மொத்தமாக சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோவில் 3 பிலீஃபை எப்படி தூக்கி குப்பையில் போகிறோம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு 3 பிலீஃப் எப்படி உங்கள் மைண்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 பிலீஃபோட நாளைக்கு நான் வரேன். நாளைக்குன்ற பாருங்கள், அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த நாளும் நான் வரேன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதான் சரிதான். கரெக்டாக இருந்தால் புரட்டா.